பண்ணையாரு நான் பார்த்துட்டேன், ஆல் க்ளோஸ் தானே. இது வரைக்கும் எத்தனையோ கொலை பண்ணதா கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா அடிய நேர்ல பாக்குற பாக்கியம் இன்னைக்குதான் கிடைச்சது. நான் வேணும் செய்யறேன். அது எப்படிங்க? அவன் சாவுக்கு பொறுப்பு நீங்க தானே போலீஸ் சொல்லும். இங்க வாங்க. எதுக்கு? இத நேர்ல பார்த்த ஒரே சாட்சி நான் தான். என்னைய கேடி உள்ள தள்ளலான்னு பாக்குறீங்களா? நீங்க வேணா இங்க வாங்க. இத நீ சொல்றத போலீஸ்க்கு எப்படி தெரியும்? நான் சொல்லலன்னா போலீஸுக்கு தெரியாதுதான் நியாயம். ஆனா நான் சொல்லாம இருக்கணுமே. நான் சொல்லாம இருக்கணும்னா 1000 ரூபாய் தரேன். ஏங்க, செத்தவன் உயிரோட விலை 1000-மா? இது கொலைகேசுங்க முதலாளி. கோர்ட்டுக்கு போனாவே ₹1,00,000 செலவாகும். அப்படியே தண்டனை உண்டு. இந்த கொலைய கண்ணால பார்த்த ஒரே ஐ விட்னஸ் நான். உனக்கு நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிற? நான் ஒன்னும் பெருசாவே எதிர்பார்க்கலீங்க. என் ஆயுசு பூரா என்னை வச்சு நீங்க காப்பாத்தணும். அப்பப்ப எனக்கு கொஞ்சம் செலவுக்கு காசு தேவைப்படும், அதை கொடுத்துடணும். அப்படிதான். என்னடா இவனே ஆயுள் தண்டனை கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா? எறத்தால இதுவும் அப்படிதான். ஆனா இதுல நீங்க தம்பி என்ன வேணும், கல்லு உடைக்கலாம். இங்க நடந்த சம்பவத்தெல்லாம் அப்படியே நடந்தது. கடைசி வரைக்கும் உன்னை நான் வச்சு காப்பாத்தோம். அப்படியே பஞ்சாயத்தை கூட்டி இவன் கேணி வெட்டுறப்ப எனறி விழுந்துட்டான்னு சொல்லி ஒரு 4 பேர்கிட்ட கையெழுத்த போட்டு வாங்கிடுறது. அப்படியே என்னையும் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துறது. எப்படி முதல்ல இந்த முகத்துல இருக்கிற பிரேரங்களை கொஞ்சம் மாத்துங்க. இல்லன்னா அதே காட்டி கொடுத்தாலும் கொடுப்போம். வாங்க. நானே தான். வழியில போடாம உன் தலையில போட சொல்றியா? தெரியுமா? பெரிய மகாராணி. ஆமா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் மகாராணி தான். இந்த ஊருக்கு ஒரே பணக்கார எங்க அப்பா. தெரியுமா? அதனாலதான் மத்தவங்க பூரா ஏழையா இருக்காங்க. தெரிஞ்சுக்க. வக்கீல் அதோட வாய பாரு. நான் சீமா வீட்டு பொண்ணு. ஞாபகம் வச்சுக்க. ஒப்ப சீமானா இருந்தா ஓ வீட்டு வரைக்கும் எனக்கு என்ன? மாசம் முடிஞ்சிருந்தே உங்க அண்ணனுக்கு என்ன ஏறிட்டு எங்க அப்பா தாண்டா. சும்மா வருகிறாரு. உழைக்கல பெருசா பேச வந்துட்டான். சாத்தான் போட்டி. என்ன இல்ல நான் மட்டும் டாவா? ஒரு பொண்ணை கட்டிக்க ஆனா இருந்தா மட்டும் போதும். உன்னை கட்டிக்க நான் ஒண்ணு அரக்கம் இல்ல. இல்ல ராட்சசி. ஐயோ இது கேக்குறதுக்கு யாருமே கிடையாதா? ஏன் நிறுத்திட்டேன்? ஒப்பாரி வை. செலாக்கணம் பாடு. கேட்க நாதியே இல்ல. நாதியே இல்லையா? உங்க வீட்டுல ஆடு இருந்தா அதை கட்டி வச்சு அது தோலை உடிச்சு உப்பு கண்ண போடுச்சு. உங்க அப்ப, உங்க பாட்ட, உங்க வம்சமே வீட்டுக்கு பாக்கலாம். உனக்கு சரியான பாடம் சொல்லி தரல. என் பேர் துர்கா இல்லடா. என் பேர் துர்கா இல்ல. பண்றா உன்னை பழி வாங்குறடா. சரியா எங்கிட்டே பரவாஸ் பண்ற. வாடா அவன் பாத்துக்கிறேன். வா வீட்டுக்கு. ஆமா என்ன மிஸ்ஸா? இனிமே உன் மகன் கல்யாணத்தை பத்தி நீ கவலையே படுவான். இந்தா 1000 ரூபாய் வச்சிருக்க. முழுத்தா வச்சுக்க. இவ்வளவு பணம் எப்படி வாங்கிட்டு வந்தேன்? வட்டி கட்டத்தை விட வழி இல்லையே. என்னம்மா இவ்வளவு பணம் வட்டிக்கு வாங்கிட்டு வருது? மடையனா எனக்கு கல்யாணம் ஏசமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன பண்ணியாருக்கிட்ட வச்சுக்கடா ஜமாடான்னு ஒரு 1000 ரூபாய் தூக்கி என்னமா கொடுத்தாரு. என்னமா? ஆமாமா நானே பகிச்சு போட்டேன். நீ என்ன சொல்லு? பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். அவர் நல்லா இருக்கட்டும். புண்ணியம் பரோபகாரி. யாருமா அந்த பரோபகாரி? வேற யாருடா? நம்ம பண்ணியாரதான். ஓஹோ, ஊர் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க உபகாரின்னு வாழ்த்துக்கிட்டு இருக்கியா? போக்கத்து பயில. இத பாரு, உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் இனாமா கொடுத்துருக்க. 1000 ரூபாய் இனாமா? என்னடா அது? இவ்வளவு நாள் இல்லாத கடைசிலும் பண்ணையாருக்கு நம்ம வீட்டு மேல இப்ப மனசு இருக்கு. இதுல என்னமோ இருக்கு. வயிற்றுக்கு சோறு போடுற முதலாளி வாய்க்கு வந்தபடி திட்டுறான். சும்மா போடுறாரு. ராப்பகலா வெயில் மேல பார்க்காம உழைக்கிறியே. உன்ன மாதிரி ஆளெல்லாம் உழைச்சு உழைச்சு ஓடாம தேயறனாலதான் உட்கார்ந்து குளிச்சுக்கிட்டு இருக்காரு பண்ணையாரு. இது புரியுது உங்களுக்கு? இவன் வாயை தைக்க முடியலையே. என் வாயையும் தைக்க முடியாது, வாயத்தையும் தைக்க முடியாது. எவன் பசிக்குது. அது ஏன் சோறு போடு. கைகள் அலம்பிட்டு எங்க இவ்வளவு தூரம்? போய் புத்தி சொல்லிட்டு வான்னு பண்ணையார் நினைச்சாரு. யாருக்கு? வேற யாருக்கு? பெற்று வச்சிருக்கேன் ஒரு தரவேல பையனுக்கு அமுக்குதான்.
ஏதாவது ஏடா குடும்பம் அவன் இருக்கிறதே அதுக்கு தானே. அவனை சொல்லி குத்தம் இல்ல, அவனை சொல்லி குத்தம் இல்ல. கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வரான். வயிறு புடைக்க சோத்த போட்டா சின்ன கொழுப்பு ஊர் வம்ப இருக்கிறான். கடைசியா சொல்றேன், எனக்கு என்னைக்கோ கோபம் வந்து அந்த பய பல்ல உடைக்கல. இங்கதான் இருக்கியா? எப்ப வந்த? நீ எப்ப அளக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே வந்துட்டேன். அப்ப நான் போயிட்டு வந்தா இரு, அளக்க வந்தத முழுசா அளந்துட்டு போ. நம்ம அண்ணனுக்கு எப்படாங்க நான் கல்யாணம்? அது நடக்குண்ணா, நீ வந்த விஷயத்தை முதல்ல சொல்லுண்ணா. நான் ஒன்னும் உனக்கு எதிரி இல்ல, அது எனக்கு தெரியும் இல்ல. இந்த பாரு, எங்க முதலாளி மக கிட்ட நீ வம்பளுக்குறது நல்லா இல்ல. இது அந்த பொண்ணு கிட்ட நீயே சொல்லிருக்கணும். என்ன பொண்ணுப்பா? நான் பெரிய மனுஷன்ப்பா. நான் சொல்றத கேளுப்பா. நீ சுத்தி வளைக்காம சொல்லுப்பா. வெள்ளத்துல எதிர்நீச்சல் போடக்கூடாதுப்பா. நான் எதிர்நீச்சல் போட்டு பழக்கப்பட்டவன்பா. மண்டை வலுவா இருக்கு, நான் மலையில போய்க்கலாமா? மலை வலுவா இருந்தா வெளியே வச்சு நடக்கிறது இந்த மரமண்டைக்கு அது எட்டாதுப்பா. பெரியவங்க சின்னவங்க மரியாதை பேசணும். பண்ண ஓட யார் வேண்டாம்னா முதல்ல கணக்கம்பத ஓட. முன்னாடியே என்ன சொல்ற பாத்தியா? இப்ப சொல்றேன், அப்புறம் அடிப்பியா? அவன் வயிற்றுல போன்ற பிள்ளை இல்ல, நீ மடியில கட்டிட்டு வீட்டுக்கு வந்த பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுறது? இவங்களெல்லாம் பெரிய மனுஷங்க, அப்புறம் பெரிய மனுஷங்களுக்கு அர்த்தம் எல்லாம் போடுமா? இவங்க எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய விஷக்கிருமிகள். ஆமா, எல்லாரும் விஷக்கிருமி, நீ மட்டும் நல்ல கிருமி. வேற யாராவது இருந்திருந்தா நீ பண்ண அட்டகாசத்துக்கு இவ்வளவு நேரம் எலும்பெல்லாம் எண்ணிருப்பாங்க. நம்ம பண்ணையாருக்கு பரந்த மனசா இருக்கிறதுனால உனக்கு புத்தி சொல்லி வேலைக்கு கூட்டு வர சொல்லிருக்காரு. அடா 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 அடா, கழிவுல தருமை. வேலைக்கு சேர வேண்டியவனா, சேர்த்துக்க வேண்டியவன் அவன். கால கொடுமை, நீ வகையா அவங்கிட்ட சிக்கிக்கிட்ட. ஆனா இவன் பத்ர வீரபத்ர, உயிரே போறாலும் அந்த சிம்மிகளுக்கு ஒரு நாள் சிக்க மாட்டான். அந்த காட்டு மிருகத்துக்கு முன்னாடி கைகிட்டு நிக்க மாட்டான். நான் சிக்குது இவன்டா, அவளே தான். நான் டீய கொண்டாந்து வச்சுக்கிட்டு பேயாட்டம் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்ன டீய பாத்துக்கிட்டு இருக்க? நான் ஏன் அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கேன்னா, ஏன் பார்த்தேன்? குத்து விளக்கு மாதிரி ஒரு பெண்ணை பத்தி விட்டுட்டு குறுது மாதிரி ஒன்னையும் விட்டுட்டு உன் புருஷன் ஓடித்தானே, எங்க போயிருப்பான்? எங்க போனாரோ, என்ன எங்க இருக்கு? ஆமா, இப்போ ஒத்திக்க. ஒருவேளை பட்டாளத்துக்கு போயிருப்பானோ தெரியலையே. இருக்காது, உன் கூடவே சண்டை போடுறதுக்கு பயப்படுவானே, அங்கே போய் எப்படி சண்டை போடுவான்? யோ, நான் என்ன அவர் சண்டை போட்டு அனுப்புனேன்? நீ என்ன டீ குடிக்க வந்தியா இல்ல என் குடும்பத்தை பத்தி விசாரிக்க வந்தியா? அதுக்கு இல்லம்மா, வயசு வந்து போன கண்ணாவை உட்கார வச்சுக்கிட்டு நீ டீ போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏய்யா, நான் அவளை கண்ணாவில உட்கார வச்சு டீ போடாம குண்ணாவில உட்கார வச்சா டீ போடுவேன்? வெட்டி கதை பேசாம வேலையை போய் பாரியா. சும்மா ஒரு அனுதாபத்துக்கு. அனுதாபம் ஆடு நனைதேன். 15 பைசாவை கொண்டாட வேண்டியது உட்கார்ந்து கதை பேச வேண்டியது. கட்டண புருஷன் மட்டும் சரியா இருந்திருக்கா? கண்ட கழுதைங்க எல்லாம் எப்படி பேசுமா? பசும்பால் கூட பாலு பாலெல்லாம் இங்க கொடுக்கறது இல்ல. ஆனா நான் டீ காஃபி குடிக்கிறது தெரியாமா? நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட? நான் மட்டும் என்ன சொன்ன, நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட போல இருக்கு. என் புருஷன் இருக்கும்போது மாடெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன், பாலெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அவன் இல்ல, மாடும் இல்ல, பாலும் இல்ல. பால் இல்ல, என்ன பெரிய டீ கடை வச்சிருக்கிற? பேச்சு மட்டும் தூர குடிச்சுட்டு வந்திருக்கிறிய. கட்டணவர் சரியா இருந்தீங்க. கண்ட கலவையில் இப்படி பேசுமா? கணக்கு பிள்ளையா நான் இங்க எப்ப வந்தாலும் எப்படியாவது என்ன எதையாவது திங்க வச்சு கடை கணக்கு கழிக்கலான்னு பாக்குறியா? அதான் நடக்காது. ஆமா, சுப்பு எங்க? சுப்பு சும்மா குப்பு குப்பு நாக்க தப்பு கட்டுற. இந்த 4 பேர் முன்னாடி சொல்லணுமாக்கும். வாடகை நல்லா இருக்கிற வாடகை விடாம கேட்கிற. இதுவே அதுவே வாடகை வேணுமா? இருட்டுல உள்ள வரட்டா? வெளிச்சத்துலயே தான். இருட்டுல எல்லாம் நீ நடமாடக்கூடாதியே. இருளும் எழக்கூடிய மரமாச்சே. நம்ம மட்டும் ரொம்ப சகப்பு. நாட்டுல கொல்ல போட்டு இன்னொரு வாட்டி எப்படி சொல்லாதீங்க. 7 என்னையா தங்கம் தங்கம்
அதனாலதான் வாடகை வேண்டாம் அதை விடாது ராஜா இந்த வாடகை கொடுத்து சொப்ப இந்த மாசமாவது உன் கையால கொடுக்க கூடாதா என் கையால வாய்ப்பு ஏதோ உன் கையால வாடகை வாங்கலான்னு கட்டினவன் சரியா இருந்திருந்தால் கண்ட கருணைகள்லாம் இங்க பேசணும் இன்னைக்கு 2 தான் திருந்தேன் 22 கோழியை காணமே நான் 21 தான் எடுத்தேன் பிடிக்கும் போதே உனக்கு செத்துருச்சு அதை விட்டுட்டேன் அடியே சரோதா இத்தனை நாளா கோழியை தூக்கிட்டு போறது நாயா இருக்குன்னு சொல்லுவியாடி இந்த இடத்துல அந்த நாயின் நிறைய ஐயோ திட்டவங்க எல்லாம் ஒரு ரவுண்டு திட்டிருங்க ஆனா என்ன விட்டுருங்க யாருங்க தெரியல அடுத்து நீங்க பேசிக்கிட்டு இவனை அடிச்சு போய் அவங்க அப்பா நாடு நிறுத்த வேண்டியதானே எங்க அப்பா என்ன அடிப்பாரு கணக்கா அந்த 60 ஏக்கர் நிலத்தை கோழி பண்ண பண்ணாது தங்கமா போச்சு கோழி பண்ண மட்டும் பண்ணுங்க அது பாத்துக்காரில் வருத்தப்படாதீங்க நான் வீட்டு வேலை பாத்துக்கிறேன் என் பையன் இருக்கானே கோழின்னா உசுறு அப்படி வளர்ப்பாங்க ஊருக்குள்ள ஒரு கோழி அந்த பையன் உசுறு விடுறதில்ல கப்பூர் பிடிச்சு பண்ணாது வளர்ப்பான் கணக்கா வேற எவனாவது இங்க வேலை செஞ்சு சாப்பிட மகன் தவிர்த்து போறான் ஐயோ நல்லா திப்பானே அந்த பாத்தீங்களா பேசிக்கிட்டே ஆயுசு எவ்வளவு மரியாதையா கூட்டத்தோட வர பாருங்க என் பிள்ளை தனியாவே முதலாளி முன்னாடி முன்கை கட்டணும் பின்னால கட்டினா தப்பா நினைப்பாங்கடா முன்னால கட்ட முன்னாடி கட்ட முடியாதுப்பா ஏண்டா பின்னால நாங்க கட்டியிருக்கோம் திரும்ப முதலாளி ரொம்ப நாளா இவன் எங்க வீட்டுல கோழியை திருடிக்கிட்டு இருந்திருக்கான் இன்னைக்கு தான் கையும் தரவமா பிடிச்சோம் கொண்டாயா இங்க பாருங்க இவனையா கோழி பண்ணைக்கு பொறுப்பா போலான்னு சொன்னாருங்க பாவி உன் தாத்தா முப்பாட்டை எல்லாம் கலிங்கத்தை பிடிச்சா கடாக முடிச்சா எல்லாத்தையும் முடிச்சா நீ கோழிய புடிச்சுட்டு வந்து நிக்கிறேடா அறிவு கட்டவனே கையவுத்து விடுங்க கையவுத்து விடுங்க கையவுத்து விடுங்க வேணாம் அவுத்து விடாதீங்க ஏன் கையவுத்து விட்டா என்ன அடிப்பாங்க இல்ல ஒரு மரியாதை எல்லாம் போயிடும் சொன்னேன் முதலாளி ஏதோ நான் ஒண்டி கட்டையா இருந்து கஷ்டப்பட்டு 4 கால் சம்பாதிச்சா கடன் அழகேன்னு சொல்லி வாசப்பக்கமா வந்து இந்த ஆளு வாங்கிட்டு போயிடுறான் மிச்சம் மீதாரில 4 கோழி வாங்கி வளர்க்கலாம்னா கொல்ல பக்கமா வந்து இவன் அடிக்கிட்டு போயிடுறான் இந்த ஊர்ல நான் எப்படிங்க பிழைக்கிறது முதலாளி இவங்க வீட்டு கோழி பத்தியா கிடக்குதுன்னு நான் இலை போட்டேங்க தப்பா இலையாட போட்ட கொரோனா குட்டை கொடுத்த பையல அப்பா சும்மா இந்த மாதிரி திருட்டு பத்திர நம்ம அனுமதிக்கவே கூடாது அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்துடணும் 2 ரூபா அந்த கதையை நாங்க வேண்டாம் 2 ரூபாயா 22 கோழி போயிருக்கியா கோழியாவா நான் வளர்த்தேன் என் குழந்தைங்க மாதிரி வளர்த்தேன் கட்டுனவர் மட்டும் சரியா இருந்திருந்தா கண்ட கழுதைகள் நான் இப்படி பேசுமா முதலாளி இவனை நான் சும்மா விட மாட்டேன் இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஆமா அவனுக்கு என்ன செஞ்சா புத்தி வரும்னு நினைக்கிறேன் எது செஞ்சாலும் புத்தி வராது புத்தி வராதுன்னா அப்புறம் என் கூட்டம் போக இருக்க என்னையா சாட்சி கொண்டு போய் வளர்த்தியா பெரிய சாட்சி பொல்லா சாட்சி கொலை பண்ண நேரம் பார்த்தவங்க குத்துக்கல் மாதிரி இருக்கும் இல்லைங்க ஒரு பிளாவரியா சொன்னேன் சாட்சியான் சாட்சி என்ன விடவா பெரிய சாட்சி முதலாளி என்ன சுப்பு என்ன முதலாளி ரசிக்கிறீங்க சுப்பு இல்லடா சுப்பு பேசுற பேச்சுல இருக்கிற நியாயத்தை ரசிச்சேன்னு சொன்னேன் ஏகாம்பரம் சட்டங்கள் எல்லாருக்கும் பொதுவானது திருடனை தண்டிச்சுதான் ஆகணும்
சுப்பு நீயே சொல்லு, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இவனே ஒரு மாசத்துக்கு என் டீ கடையில மாவு அரைக்க சொல்லுங்க. அப்பதான் இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கு புத்தி வரும். ஏகாம்பரம், சுப்புலட்சுமி சொல்றது 100க்கு 100 நியாயம்டா. நீ என்ன ஒரு தடவை பட்சமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க. கணக்கா ஓ மகன் சுப்புலட்சுமி வீட்டுல ஒரு மாதத்துக்கு மாவாட்டணும். சுப்புலட்சுமி, இந்த பையன் எப்படி வேலை செய்யறாங்கிற அடிக்கடி இங்கிட்ட நீ வந்து சொல்லணும். எனக்கு நேரம் இருக்கும்போது அப்படி நான் வந்து கொஞ்சம் பாவி இன்னும் ஒரு பொண்ணா பெற்றிருந்தா பண்ண என் பக்கமாவும் பேசியிருக்கோம். அப்பா தொட்டு பாரு. இல்லம்மா, மாவை தொட்டு பார்க்கணுமா? அரைச்சது போதுமா? பொங்க பொங்க எப்ப பொங்குமோ? அம்மா, எதுக்காக அரைக்கிறோம் சொல்லுங்க, தொழிலையாவது கத்துக்கிறோமா? தண்டனை அறையா. இந்த பித்த பையனோட தலைவலியை பாத்தியா? கடைக்கு சொந்தக்கார வெள்ளையும் செல்லையுமா வந்து நின்றுட்டு வாடகை வசூல் பண்றதை விட்டுவிட்டு இப்படி வேர்க்க விரிவிருக்க மாவாட்டுறான் பாத்தியா? விதிப்பா வேற என்ன? ஆட்டுக்கல்ல பிடிச்சி ஆட்டுறோம்னு அவன் தலையை எழுதிட்டானே. எழுத்தாணியால எழுதல, உலக்கையாலே எழுதிருக்கு. அரையாக்காடு பசங்களா, வந்த இடத்துல வடையோ தோசையோ மில்லுங்கடா. என்ன ஏண்டா மில்றீங்க? நீ நல்லா அரைச்சா நாங்க ஏண்டா மில்றோம்? என்ன கிண்டலா பண்ற? நீ கோழி விரிடி மாட்டிக்கிட்டு மாவாட்டுறது ரொம்ப நல்லது. நாங்க சொல்றது கிண்டலோ? நான் மாவாட்டே சேல துவைக்கிறேன். அதை கேட்ட நீ யாரா? நீ யாரு? நீ வீட்டுல செய்ய, நான் இங்கே செய்யறேன். அச்சுடா, போன வாரம் போட்ட சப்பாத்தி எடுத்து வீசுறா. இந்த பையன் மூக்க தீ வெட்டும். ரோசம் மட்டும் வருது. அதே முகத்தை அப்படியே செலவு பண்ணிருவேன். வெள்ளையா போய் சேர போறேன். என்ன நீரா என்னது பாவப்பட்டு வரன கை வச்சான்னு சொல்லிட்டாங்க. கல்லுல உட்கார வச்சிருக்குது, மறுபடியும் கை வச்சான். இவன் எதுல உட்கார வச்சிருது? பின்னப்பா, காலையில பத்திரிகை எடுத்து பார்த்தா தங்கத்தை கடத்தினான், கஞ்சாவை கடத்தினான், 500 கோடி கடத்தினான், 600 கோடி கடத்தினான்னு பத்திரிகையில வருது. நான் கேவலம் 2 கோடி தான் கடத்தினேன், புடிச்சுட்டாங்க. இது போய் நல்லா பெருசா ராக்கோல் சொல்றாங்க. ஆமாடா, அவனுங்களோ முதல்ல கோழியை கடத்த ஆரம்பிச்சுதான் இப்ப கோடியில போய் நிக்கிறானுங்க. ஆரம்பத்திலேயே ஒன்ன மாதிரி பிடிபட்டிருந்தானுங்கன்னா இப்ப ஆத்துக்கிட்டு பிடிப்பானுங்களே. உங்களையா தப்புங்க. பத்ரா, நீ உட்காரு. நான் ஒரு ஸ்ட்ராங்கா டீ போட்டு கொண்டாரு. நீதான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கேன். அம்மா அம்மா, பையன் வருதுமா? வாங்க வாங்க, இவ்வளவு தூரம் உள்ள வாங்கம்மா. ஏமா வெளியே நிக்கிறீங்க? இந்தாங்கம்மா, பத்திரனுக்காக ஸ்ட்ராங்கா டீ போட்டு பண்ணாங்க. நீங்க குடிங்க, நான் அப்புறம் கொடுக்குறேன். என்ன திமிரா? எவனுக்கும் போட்டீங்க, நான் கொடுக்கணுமா? கொடு கொடு. அது சின்னது அலைறாங்களே, அவங்களுக்கு கூட. எனக்கு அது குட்டி, நான் சீமாட்டி. கிளாஸ் பத்ரா, பண்ணையார் ஒண்ணு மேல உள்ள கோவத்துல என் கிளாஸ் உடைக்கிறாங்க. பொண்ணு விளைகிற பூமியாச்சே, மண்ணுன்னா இது மண்ணு. இது ஒண்ணுதான்ப்பா பரம்பரை சொத்துன்னு எங்களுக்கு இருந்துச்சு. எங்க அப்பா தலைமையில எக்கச்சக்கமா கடமை சுமத்தி இதை இல்லாம பண்ணிட்டா அந்த பெரிய மனுஷன். பெருசா பேச வந்துட்டான் சின்ன மனுஷன். தொடைய படத்தை எண்ணி குடுத்துல எழுது வாங்கணும். ஆமா, எண்ணிட்டீங்க 3.25 ரூபா. ஏன் எடுத்து நின்னுக்கிட்ட என்ன போக சொல்றியா? யாரு கேட்டுக்கிட்ட நீ உள்ள வந்த? சத்திரத்து சோத்துக்கு சாத்தையா சிபார்த்தா? எங்க தோப்புல நுழைவுக்கு நாங்க யாரடியம்மா கேட்கணும்? தோப்புக்குள்ள நுழைஞ்சது இல்லாம ஒம்பு வேற பண்றியா? என்ன கொழுப்பு? கொழுப்பா உனக்கு தான் அதிகமா இருக்கு. என்ன அடி? நீ ஆம்பளை இருந்தா அதுல கை வைடா பாக்கலாம். பழத்திலையா? இதோ வச்சுட்டேன். வச்சா என்ன பறி பாக்கலாம். இதோ பறிச்சுட்டேன். பறிச்சா என்ன சாப்பிட பாக்கலாம். இதை சொல்லவா இவ்வளவு தூரம் வந்த? இதோ. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? அரைஞ்சின பல்லு முறையில எட்ட மாதிரி போகும். பொம்பளை பிள்ளையாட்டில் விட்டு பிடிச்சா விரட்டுறைய போடுற போக்கு. என்ன புறப்போக்கா? நான் புறப்போக்கா? பண்ணையார் பொண்ணு புறப்போக்கா? இருடா இரு, உன்னை என்ன செய்யறது பாரு. போய் உங்க சிபாத்துக்கு வரவங்களை கூட்டிட்டு வா. போ, வர்றது வரட்டும், பாத்து ஒரு கை என்ன ஆகுதுன்னு. இந்தாடா தின்னுங்கடா. பாத்தா அந்த பொண்ணுகிட்ட போய் அவ்வளவு பேசியிருக்க கூடாது. பின் என்னடா, ஒரு பாண்டுக்கு எவ்வளவு வாய்? அதானே வாய் நமக்கு இருக்கிற. தின்னுங்கடா, வாயாலே தின்னுங்கடா, வர்றது வரட்டும். பணத்துக்காரா கடவுள்? லட்சுமி. படிப்புக்கு? பூமிக்கு? பாத்தியாடா கணக்கா? உமாதேவியவா? அது இல்லடா, உலகத்துல உயர்ந்ததெல்லாம் பெண்கள் தான் என் முப்பாட்டை வினோத்தை சொல்லிட்டு போயிட்டான்டா. அவனும் உங்களை மாதிரியா ரசிகனா இருந்திருப்பாங்க. ரசனை இல்லாத மனுஷனே இல்லடா. என் துர்காவுக்கு கல்யாணம் முடியட்டும், உங்களெல்லாம் சீட்டு கழிச்சு எங்களெல்லாம் சீட்டை கழிச்சுட்டு
அப்புறம் நீங்களே கணக்கு எழுதி அப்புறம் நீங்களே கொடையை பிடிச்சிக்கிட்டு இந்த கூஜாவும் தூக்கிட்டு வண்டியை நீங்களே ஓட்டுவீங்களா? எல்லாத்துக்குமே பெண்களைத்தான் தான் நியமிக்க போறேன். பேஷ் ஓர் உருப்பிடம். ஏண்டா ஆயோ கோணவாயி அதுல கொட்டாய் விட்டா எப்படி? அரஞ்சனா அப்பா குழந்தை அழுவுது. என்னம்மா ஏமா அழற? அவ நம்ம தோப்புக்குள்ள நுழைஞ்சு பால் பண்ணிட்டா. எவன்? வேற யாரு? அந்த பத்ரா. இன்னைக்கு உண்டு ரசித்துறேன். கணக்கா வாயா. இருங்க, நமக்கு எவ்வளவோ தோப்பு இருக்கு. எந்த தோப்புன்னு இடங்காயமா? வா வா. நானும் எத்தனையோ பழத்தை சாப்பிட்டிருக்கேன். இந்த மாதிரி ருசி எதுக்குமே கிடையாது. இது பழத்தோட ருசி இல்ல, மண்ணோட ராசி. ஐயோ பண்ணையாரோட அறிவு கட்ட முண்டம். யாரை கேட்டா தோப்புக்குள்ள நுழைஞ்ச? எங்க தோப்புக்குள்ள நுழையிறதுக்கு எந்த முண்டத்தை கேட்கணும்? அவங்கள முண்டம்ன்றான். திருட்டு ராஸ்கல் பல்லா உடைச்சுடுவேன். முதலாளி திருட்டு ராஸ்கல் பல்லு திமிரு எல்லாத்தையும் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன். நீங்களே வச்சுங்க. அத்துமீறி நுழைஞ்சதும் இல்லாம பழத்தை வேணா பறிச்சு சாப்பிட சொன்னா கேட்காரு உங்க அப்பா. சொல்ல மாட்டியா? முதலாளி உங்க பொண்ணுதான் பழத்தை பறி சாப்பிடுன்னு சொல்லிச்சு. சரி பண்ணையார் பொண்ணே இவ்வளவு பாசத்தோட சொல்லிருந்தா அது வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தேன். யார் அப்பனுடையது? எங்க அப்பனுடையது. சர்த்தாண்டாப்பா, உங்க அப்பா இந்த நிலத்தை அடகு வச்சு கடன் வாங்கினது உனக்கு தெரியாதா? அதுக்கு 10 மடங்கு உழைச்சி எங்க அண்ணன் அந்த கடன் அடிச்சிருக்கானே அது தெரியாதா? மறுபடியும் உங்க அண்ணன் கல்யாணத்துக்கோசரம் எங்க கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கினது உனக்கு தெரியாதா? நல்லா கேளு. நாங்க பிடிங்கிக்கிற மாதிரி கேளு. நான் நல்லாவே கேட்பேன். அது கடனா? இல்ல, உன் அண்ணன் என் மகன் அதுக்காக கொடுத்த மொய். எங்க அண்ணன் கிட்ட அப்பவே சொன்னேன், அது பரிசு பணம் இல்ல, பாவ பணம். சும்மா கொடுக்கல, ஏதோ பூச்சி இருக்குன்னு. விழுத்ததெல்லாம் பால் நம்புறங்க வெகு என் பேச்ச நம்பல. நீ உன் அண்ணன் உங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்கள்லாம் பாடுபட்டா கூட என் கடனை சீக்க முடியாதுடா. என்ன கடன் மாதிரி நீங்கள்லாம் கடனாளியாகவே சாகணும். இருக்க மாட்டானே, வீட்டோட இருக்கிற புள்ளையா அவன். பார்வதிமா, நான் அன்னைக்கே சொல்லல இவன் உனக்கு புள்ள இல்ல கொள்ளின்னு. இது வரைக்கும் ஊர்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்தது, இப்ப வீட்டுல புகைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன செஞ்சான்? இப்ப புதுசா ஒண்ணு செஞ்சானே, பண்ணையார் தோட்டத்துல பூந்து பழத்தெல்லாம் திருடிட்டான். ஏண்டான்னு கேட்டதுக்கு பண்ணையார எழுத்து வேற பேசுறான். என்ன தைரியம் இருக்கணும் அவனுக்கு? பண்ணையார் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? விட்டுடுவாரா? இவன் தான் பங்காளியா? பாகத்தனா விட்டுட. உன் பெரிய மகன் கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் இனாமா கொடுத்தாருல்ல, அத வட்டியும் முதலுமா வசூல் பண்ண சொல்லிட்டாரு. உங்க குடும்பத்தையே அழங்க வளர்ந்து அடிச்சு விடுவாரு. இந்த பாருமா, நான் கடைசியா சொல்றேன், அந்த பயலை நீங்க கண்டிச்சு வீட்டோட வைக்கல, அப்புறம் நடக்கிறதே வேற. மகாலட்சுமி, பத்திரம் வந்தா நான் சாப்பாடு போறேன், நீ போய் படுத்துக்கம்மா. பரவாயில்ல. என்னப்பா? பத்திரம் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், அது வீட்டுக்கு வரமாட்டான். அவனுக்கு இருக்கிற மூலையும் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க மத்தியானமும் சாப்பிடுங்க, இப்படி பட்டினி இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? நீங்க போய் அழைச்சிட்டு வந்துருங்க. தேவிஸ்வா, சோம்பல் பார்க்காம போய் கூட்டு வந்திருப்பா. அவனுக்கு தான் மூளை இல்ல, எனக்கு இல்லையா? அவன் ஒண்ணும் பச்சை குழந்தை இல்ல, பச்சை நல்லா வந்து கொட்டிக்குவான். உங்களை நம்புக்கிறதுல என்ன இருக்கு? எல்லாம் என் தலையெழுத்து. பத்ரா, அது நீங்க எங்க வந்தீங்க? உன்னை கண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற எண்ணமா உனக்கு? அப்படியே விட்டு அந்த மேட்டை பூரா கட்டி நிறைவேற்றேன். சரி வீட்டுக்கு வா. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். ஊருக்கெல்லாம் ஒரு வழி, உனக்கு மட்டும் தனி வழியா? உங்க வீட்டுக்காரர் என்னங்க இது? அத்தை சொன்னதுக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்க. சொன்னேன், மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்றது? போனா வீட்டுக்கு. சட்டை எங்க இருக்கு? இதோ இருக்கு. செருப்பு போட்டு வந்துடுறேன். போட்டுக்கிடா. ஏன் செருப்பா நீங்க என்ன தொட்டுக்கிட்டு? இவர் பெரிய ராமரு, நான் பரதேன். உன் பாதையை நான் சுமக்கிறேன். போடா வீட்டுக்குண்ணா. போதுண்ட மூஞ்சி முகர் கட்டையும் பாரு. அட பெத்தவளை விடு. ஆனா மத்தவங்க இவனுக்காக எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்கன்னு கொஞ்சமாவது இறக்க இருக்கா? ஆண்டவன் இவன் மனசுல இருதயம் வைக்கலடி, இரும்பு வச்சிருக்கான். ஆத்திரம் தாங்க முடியாம நான் போடலான்னு அடி வாங்கி வாங்கி காய்ச்சி போச்சு. இவன் சும்மா அந்த கரை சும்மா நம்ம தலையில விழுந்துருக்குமா? சும்மா அவன் பணம் கொடுக்கல, இதுல ஏதோ சூழ்ச்சிருக்குன்னு சொன்ன கேட்டீங்களா? இந்த பணக்காரருக்குமே இப்படித்தான். வெயில் காலம் வந்தா கொடை கொடுப்பாங்க, மழை காலம் வந்தா வெடுக்கு பிடிக்குவாங்க. நம்ம மாச்சிக்கு ஏதாவது சாக்கு கிடைக்காத தேடிட்டு வந்திருக்கான். அவன் அதுக்கு மீதான வழி செஞ்சு கொடுத்துருக்க. அதனாலதான் நானே உழைச்சு கடன் கிடைக்கதான் தீர்மானம் பண்ணிருக்கேன். ஆமா, தீர்மானம் பண்ணி கிழிச்சேன்.
திக்காலுக்கு ஒருத்தரா நின்னு திட்டினா எப்படி? கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுங்களேன். இவங்க திட்டுறதுக்கா நான் வந்து சோத்தை குறைச்சிக்க மாட்டேன். நீங்க போடுங்க. என்ன போடப்பா? குழம்புதான். அதான் 3 கிராம் போட்டுவானே. ஏங்க பாத்து கட்டிக்கிட்டான். நீங்க ஓட்டுக்க. மானவட்ட இருந்தா தானே எல்லாத்தையும் உதுத்துட்டு நிக்கிறான். நல்லா பிறந்தா யானை வயிற்றுல பூனை பிறந்த. ஆமா, நல்ல வேலை போனே தொட்டிக்கலாம் வைங்க. நீ அது கொஞ்சம் குழம்பு. என்னய்யா கொடை இழைச்சு போயிட்டயா? நீ வேலைக்கு வச்சிட்டிய. ஆமா, போண்டா வர வர சீனி அளவுக்கு வந்துருச்சு. இதை உருட்டுறதுக்கு நீ உன் மகனை எத்தனை மணிக்கு எழுந்திருப்பியா? கொடை எண்ணெயும் உளுந்து கடலை மாவு விற்கிற விலையில போண்டாவை 1 தண்டியா உருட்ட முடியும்? நீ ஏன் கண்ணு போடுறீங்க? 10 டீ போடு. 10 டீயா கொண்டு போறியா? இங்கே கொடுக்க. கொடை நீ மட்டும் தினம் என் கடைக்கு 2 வாட்டி வந்தா கண்ட கழுதைகள்லாம் வர வேண்டாம். ஆமா, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா? தண்ணி சேர்க்க மாட்டாயா? கண்ணி கண்ணே கண்ணே பாட்டுட்டீங்க. உன் கண்ணி ஞாபகம் வந்துருச்சு. சாரோ, நீ காஷ்மீர் திராட்சை பார்த்திருக்கிறியா? பார்த்தது இல்லையே. கண்ணாடியில பாரு. முன்னாடியில பார்த்தா எனக்கு தெரியும். அதுதான் காஷ்மீர் திராட்சை. சாரோ, நீ கோயிலுக்கு போகும்போதும் தண்ணி எடுக்க போகும்போதும் குளிக்க போகும்போதும் உன் பின்னாடியே உன்னை அலையுது. நீ பாத்தியா? என் பின்னாடி என்ன அலையுது? பாவியா? இல்ல, இந்த பாவி. சாரோ, கோழி பிடிக்கவா உங்க வீட்டு கொள்ள வழியா வந்தேன்? இல்ல, கோழிய பிடிப்பேன். உங்கம்மா என்ன பிடிப்பாங்க. மாவாற்ற தண்டனை கிடைக்கும். நீ இப்படி நெருக்கமா உட்காருவேன்னு திட்டம் போட்டுதானே நான் கோழிய பிடிச்சேன். உண்மையாவா? சாரு, உன் மூக்கு மிளகாடு, கண்ணம் பண்ணு, உதடு மெது வட, வாயை திறந்தா வடகு, சிரிச்சா காரா போண்டு முதிரு. மொத்தத்துல நீதான் சுப்புலட்சுமி டீக்கடை. என் மேல அவ்வளவு தெரியுமா? சந்தேகமா? என்ன கண்ணு பொறுக்கிறியா? இல்ல, நெல்லு பொறுப்பேன். கண்ணு கண்ணு கண்ணுல அம்மா கண்ணு கண்ணு அம்மா. என்னடா அம்மா கண்ண பாட்டா பாடுற? அன்னை பராசக்தி ஜபம் பண்றான். நீ என்னடி அவனுக்கு தள்ளி விட்டுக்கிட்டு உட்காந்துருக்க? எந்திரி. அவன் தான் அரைக்கணும், மாவு அரைக்கிறது அவனுக்கு தண்டனை. நீ சும்மா இருமா. தண்டனையும் பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் பச்சை மண்ணுங்க. இரு அடுப்புல வச்சு சுட்டு எடுத்துடுறேன். நீ தள்ளு. மாவிட சொன்னுங்க. தள்ளி விடு. வாயாடாத. ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். மாவரைக்கிற பரம்பரை எங்க குடும்பம் இல்லம்மா. இப்ப எப்படியா இருக்கு? இப்பதான் பழக்கத்துக்கு வருது. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிருக்குன்னு வேகமா அரைச்சிருங்க. சீக்கிரமா பாருங்க. ஏதோ பெரியவங்க ஆசீர்வாதம். கழுதிங்களா, திருட்டு கழுதிங்களா, உண்மைய சொல்லிடுங்க. ஏன் சிகப்பு கழுதிங்க யார் எடுத்தது? தெரியாதுமா, பாத்துமா. முண்டங்களா, முண்டங்களா, யார் தெரியுமா? என்கிட்ட போய் சொல்லி நீங்க எல்லாம் உயிரோட இருக்க முடியாது. உள்ள சத்தியமா நான் எடுக்கல. ஏய், மரியாதையா சொல்லிடு. இல்ல என்ன அது கள்ள கடத்தான லைன்ல நிக்க வச்சுக்கிற மாதிரி? ஆமா, இவனங்கள்ல எவனோ ஒருத்தர் என் அடிக்க கள்ளக்கடமை கருத்திருக்கா. இது என்ன கழுத்த கவிக்கிட்டு இருக்க? இது என்ன பழக்கம்? ஐயோ, நான் பார்க்கவே இல்லை. நீ மட்டுமா பார்க்கல? 15 வருஷத்துக்கு முன்ன ஒப்பேன். இப்ப நீ உன் குடும்பமே கள்ள கடத்தல்கார பிரச்சனை. ஏழைய கண்டா சவுக்கு மட்டுமா வர போற மாப்பிள்ள. ஐயா கும்பிடுங்க. என்னடா பொண்ணு நாயிங்க எல்லாம் அந்த பசங்க சும்மா வாழ்க்கை வந்தபடி அதெல்லாம் திட்டாங்க. யாரு புக்காவா? ஆமாங்க. அவ குழந்தை குழந்தை பச்சை குழந்தை காய் இல்லாத குழந்தை 4 வார்த்தை ஆசையில பேசி கோவிலுக்கு தானமா போலாம். கொடுங்க, பிடி. இங்க அர்ச்சனை முடிஞ்சு போச்சு, அங்க ஆரம்பிக்க வேண்டியதுதானே? கணக்க சாமி ஒரு அர்ச்சனை செய்யுங்க. பேரு மகாலட்சுமி தானேம்மா? இல்லைங்க, எங்க பத்திரம் பெருக்கே செய்திருங்க. அண்ணே, அதோ பிள்ளையாண்டானே வந்துட்டா. தம்பி, உனக்கு 100 ஆயுசு. 100 ஆயிடுச்சுங்க சாமி. இந்த மாதிரி அண்ணி எடுக்கிறதா இருந்தா 1000 பிறகு கூட எடுப்பேன். தம்பி, அது தீர்க்கம் இல்ல, கையெலும்பு. இதை தொட்டுடு. ஓம் சக்தி ஹஸ்தாய நமஹ, ஓம் ரூபாட்சாய நமஹ, ஓம் சிகிவாகனாய நமஹ,
ஓம் ஷடான்னாய நமஹ, ஓம் குக்குடத்வஜாய நமஹ, ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பாலனேத்வசுதாய நமஹ, ஓம் பிங்களாய நமஹ, ஓம் கிருத்திக், ஓம் துஷட்புஜாய நமஹ. சாமி இங்க வாங்க. முதல்ல எங்க எஜமான் பேருக்கும் குழந்தை பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. சித்த இருங்க கணக்கு, இப்பதான் வர அர்ச்சனை ஆரம்பிச்சிருக்கிறேன். அதை பாதியில நிறுத்துறது தர்மம் இல்லை. அதை முடிச்சுட்டு இதை செய்யறேன். என்னது? எதை முடிச்சுட்டு எதை ஆரம்பிக்க போற? நிக்கிறது யார் பாத்தியா? பண்ண நிக்குது. யோ, இவர் யார் தெரியுதா? இந்த ஊருக்கே பெரிய பணக்காரர் சாமியப்பா. எங்க தெரியும் தாயே, இங்க இருக்கிறவா எல்லா அப்பனுக்கும் அப்ப நம்ம முருகப்பன். இவன் எதிரில எல்லாரும் சமம். பணக்காரன் ஏழைங்கிற பாகுபாடு கடவுளுக்கு இல்லையம்மா. சாமி, முத்தான வார்த்தை. நான் மட்டும் பெரிய பணக்காரா இருந்திருந்தா இந்த ஒத்த வார்த்தைக்கு ஒரு முத்துமாலையே பரிசா கொடுத்திருப்பேன். 6 அறிவு படிச்ச ஆத்மாக்களுக்கு வேற வார்த்தையே வேண்டாம். இங்கே வந்துட்ட பேருங்க இவன் மட்டும் என்ன பெரிய இவ? சும்மா இந்த பாருங்க, இவள உனக்கு மாதிரி உருவம், பதக்கு மாதிரி வாய். இப்ப பேசாம இருக்க போறேன் இல்லையா? உங்களுக்காக வாய முடியும். நானும் உன் மோத்துக்காகத்தான் மகாலட்சுமி சும்மா இருக்கேன். இல்லன்னா இவனை ஐயோ அதையே சொல்லிக்கிட்டு அதுக்கெல்லாம் இப்ப சந்தர்ப்பம் இல்லைங்க. நீங்க வாங்க, மாமா போலாம். ஆமா, ஊருக்குள்ள இது ஒருத்தன் ஆம்பளை, மத்தவெல்லாம் கையில வளைய போட்டுட்டு இருக்கான்னு நினைப்பு. நீங்க அத்தனை ஆரம்பிங்க சாமி. கூறுது வச்சா சூரியன் இருக்கிறான். உங்க மகவாரி என்னை காப்பாற்றுவானா கடவுள் படைச்சா. உலகம் ரொம்ப பெருசு கணக்குல. இங்க அடிக்கிற மணி வேற எங்க அடிச்சாலும் பகவான் படியாளப்பா. இந்த மணியை பத்தியே பேசுறதை தவிர இந்த மணியை பத்தி உனக்கு தெரியல. ஏஜமா, ஏதோ கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி மன்னிச்சுடுங்க. வாழ்ந்தவர், பெரிய மனுஷன், வயசானவர், ஏதோ பதட்டத்துல பேசிட்டாரு, கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. ஏதோ போங்க. சித்தம் சுவாமி, கடவுள் உங்களை காப்பாற்றும். ஆமா, கடவுளுக்கு என்ன வியாதின்ட்டு மூஞ்ச மாறிடும். அதிக பிரசங்க என்னையா என்னங்க ஏயா, நீதான் அவன் மேல கோவில் சொல்லி எனக்கு கோவப்படுத்தின. இப்போ நீயே சிபாரிசு பண்ணி எனக்கு திருமணாக்க பார்க்க. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஏங்க, அவன் முன்னாடியே சொல்ல இந்த ஊர்ல தான் பழைப்பனா, அடுத்த ஊர்ல போய் இதே மணி ஆட்டினா நான் பழைக்க மாட்டேன்னு சொன்னா, ஏங்க அங்க வர பக்தர்கள்ட்ட அவன் வரும் தீர்த்தம் மட்டுமா கொடுப்பான். நம்ம திவ்ய பிரபந்தத்தை எடுத்து சொல்லுவான். ஆக மொத்தத்துல உங்க பேர் இந்த ஊரே காரணம். அவ்வளவுதானா? எனக்கு உன் எழுத்து மட்டுமல்ல, பேச்சு. ஏண்டா உன் வயசுன்னா என் வயசுன்னா என்ன கண்ணெடுத்தா கொல்ல பக்கம் கூப்பிட்டா ഗുരുവായൂരപ്പന്റെ സത്യമായിട്ട് ഞാൻ അങ്ങനെ നനയ്ക്കലമ്മേ. സരോജ അമ്മ ഇവിടെ ഇല്ല. ആ പിറ്റമുത്ത് അവിടെ ഇല്ല. രണ്ടുപേരും അവിടെ. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒன்னு நினைப்பாவே இருக்கு. கவலை இல்லாம கோட்டை விட்டு தூங்கிக்கிட்டே இருக்க. நானா கவலை இல்லாம தூங்குறேன்? பகல் பூரா மாவா ஆட்டுன்னு ஆட்டுனது மூட்டுக்கு வலி. படுத்தா தெருவுன்னு தெரியுதா, தின்னு தெரியுதா, பேயா தூக்கம். நம்ம கல்யாணத்துக்கு ரொம்ப சம்மதிப்பாங்களா? கேட்டா தானே சம்மதிக்க. கேட்டா ஓடி போயிடலாமா? ஓடி போய் 2 பேரும் பிச்சை எடுக்கலாங்கிறியா? பிச்சை எடுக்க பிச்சை. எங்க அம்மா எனக்கு நிறைய நகை நட்டு போட்டிருக்காங்க. அது இல்லாம சீட்டு போன 4000 ரூபாய் அந்த பெட்டியில இருக்கு. எடுத்து ஓடி போயிடலாம். 4000? நீ என்ன செய்யற?
ஆள்காரன் வர்றதுக்குள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வந்து நாம ஒத்தடி பாதையில போய் முன்னுமா சக்கரத்துக்கிட்ட முதல் பஸ்ஸ புடிச்சிருவோம். பஸ் கிடைக்கலன்னா சைக்கிள்ல டபுள்ஸ் வச்சு அடிக்கிறேன். ஏண்டா என் பொண்ணு மனசை கெடுத்துட்டியே தண்டாளி தண்டாளி. நாங்க நட்டோட சீட்டு பாத்தி தூக்கிட்டு போலாம் திட்டு போடல. ஐயோ 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 நீ ஏண்டா அடி வாங்காம ஐயோ அடுத்து இங்க ஒழுகுமே நினைச்சு பயத்துல கத்துறேன். அம்மா அம்மா ஐயோ ஐயோ தூண்டு விடாம. ஐயோ இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு ஆளுமையா என் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓட பாக்குறான் இந்த பையன். சரி சரி விடுங்கம்மா, நாளைக்கு அவங்க அப்பா கூப்பிட்டு சாய்ப்போம். நீங்க போய் தூங்குங்க போங்க. தூக்கமா வரும் எனக்கு. வாடி அடே அச்சுடா ஏங்க உன் மகன் இவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்கான்னு சொல்றேன். சில மாதிரி நிக்கிற. அதுக்குதான் அன்னைக்கே அவனை கோழியோட விரட்டிட்டு 2 ரூபா அபராதம் போடலான்னு சொன்னேன். நீ கேட்டியா? அதெல்லாம் முடியாது. அவன் 1 மாசமாவது என் டீ கடையில வந்து மாவாட்டட்டும்னு நீ தான் சொன்ன. நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவனை மட்டும் தான் இங்க அனுப்பிச்சேன். அவனுக்கு தெரிஞ்சதை செஞ்சுட்டான். என் பையன் கைராசி உள்ளவன். உன்னை தொட்டான்னா அதுலயே இருக்க மாட்டான். அப்படியே படிப்படியா தொட்டுக்கிட்டே வருவான். தொடுவாயா? தொடுற கைய துண்டு துண்டா வெட்டிடுவேன். ஏண்டா இப்படி எனக்கு கெட்ட பேரை வாங்கி நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம் போ. பெத்த பிள்ளை என்ன மாங்காட்ட சொல்லி அந்த பண்ணையார் தீர்ப்பு சொல்றான். அதை கேட்டுக்கிட்டு மறுபடியும் நீ அவங்கிட்டே வேலை பாக்குற. நீ உப்பு போட்டு சாப்பிடுற. உனக்கு ரோசை இருக்கா மானம் இருக்கா? எங்கேயாவது அடிச்சுக்குவேன் கையவா நேற்றையில. உன்னை பெற்றதுக்கு நான் செட்டு தாண்டா போகணும். நீ எக்கடாவது கட்டு தொலை. இந்த சுப்பு இனிமே நீ ஆச்சு அவனாச்சு. அவனை கட்டி தான் போடுவியோ இல்ல வெட்டி தான் போடுவியோ போட வெளியே. இனிமே இந்த பக்கமே கலவச்சு படுக்க கூடாது. போ. முடியாது, நான் போக மாட்டேன். முடியாது. ஏண்டா? நான் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் போவேன். 1 மாசம் மாவாட்டணும்னு வந்தேன். 18 நாள் ஆட்டி இருக்கிறேன். இன்னும் 12 நாள் ஆட்டிட்டு தான் போவேன். நான் போக வேண்டியதானா? கேள்வி. அம்மா அவர் போனார்னா அவர் போனா நான் போடுவேன். என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? அவளை கை விட்டு அடிச்ச உனக்கு உரிமை கிடையாது. என்ன பார்த்தாட உரிமை கிடையாது. கேட்டியாப்பா இந்த அநியாயத்தை? இவளுக்கு 1.5 வயசு இருக்கும் போதே இவங்க அப்பா ஓடுகாலே என்ன விட்டு ஓடிட்டா. அதுக்கப்புறம் நான் 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சு பலகார கடை வச்சு இவளை 16 வயசு வரைக்கும் நான் வளர்க்கப்பட்ட பாடு நாய் படுமா பேய் படுமா. இந்த கல்லஞ்சக்காரி கொஞ்சம் கூட இல்லாமே அவன் அப்பா போன போக்குலயே என்ன விட்டுட்டு ஓடுறேங்கிறாளே. ஐயோ இந்த அநியாயத்தை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ என்ன அழுகாதன்னா சொல்றேன். அதே என்ன அழுன்னு சொல்றியாடா? என்னெல்லாம் சொல்ல சொல்ற நீ? என்ன அழுகத்தை கேட்டா வந்துருவானுங்களே. ஐயோ உன்னாலதான் எழுந்திருக்க கத்து இல்லையே, அப்புறம் ஏன் உட்கார்ந்த? எனக்கு வர்ற கோபத்துல அப்படி வந்து கட்டு வீரபத்ரா வீரபத்ரா செய்யறே செஞ்சு போட்டு இப்ப ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம்? கோழிட்டு நினைக்க 4 போர்டு போட்டு இந்த பக்கம் வராதே நம்ம வெட்டுறது விட்டுப்பட்டு வயசு பொண்ணை வீட்டு வச்சுக்கிட்டு மாவனை சொன்ன அவனை சின்ன ஜிஸ்க்கு அப்படி கண்டு காணாம பழகிடுச்சு. இந்த விஷயம் 4 பேர் கெட்டுறதுக்குள்ள சட்டு போட்டு தாலி கட்ட சொல்லு. இந்த சரோஜா அவனை கட்டிக்க கட்டிக்கு போற எப்படி? அவனுக்கு என்ன அல்வா துண்டு மாதிரி என் பொண்ணை கட்டிக்கிறது கசக்குமா? பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டுறானே. மாப்பிள்ளை வரப்போறோம் அப்படியே பேசாத. மண்ணாங்கட்டி இங்க பாரு வீரபத்ரா, இவங்க எங்கேயும் ஓட வேண்டாம். நானா ஒரு தேதி வச்சு நாள் குடிக்கிற வரைக்கும் என் பொண்ணு இந்த பையன் கண்ணில் கூட பார்க்கக்கூடாது. கேட்டியா? இனிமே வெளியில தான் வீரபத்ரா ஆடிட்டு இருக்கீங்கடா. தங்கம் நீ வா, உனக்கு நான் ஸ்ட்ராங்கா டீ போடுறேன். அத்தை நான் ஆகலடா. வீரபத்ரா என்ன பிக்சர்? டீயா காஃபியா? டீ போடுப்பா. சிங்களா கப்பா? கப்பாதான் போடு. லைட்டா சாங்க சாங்கா போடியா? அச்சாவா நாட்டுக்கையா? என்னையா பின்ன என்னையா ஒரு டீக்கோட காலங்காத்தோட நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் விவாதம் பண்ணா எனக்கு வேற வேலை வச்சுங்களா? அப்ப போட்டு என்ன சுப்புலட்சுமி, நீ மாட்டுக்கு நிம்மதியா உட்கார்ந்துட்ட. இனிமே எனக்கு என்னையா வெட்டியான பணமும் கட்டிக்கிட்டு அழுகிட்டு என் பொறுப்பு தீர்ந்தது. பொறுப்பு தீர்ந்து பொட்டியடி விட மாட்டேங்கிறியே. ஏய்யா சின்ன சிறுசுக்கு அதுகளுக்கு என்ன தெரியும்? சிறுக சிறுக சேர்த்து வைக்கிறேன், அதுக்கப்புறம் அதுகளுக்கு தானே. அப்போ நீ இருக்கிற வரைக்கும் உங்க நிலைமை மாறாதுங்கிற. சின்னதுக்கு சில்லறையை கொடுத்துட்டு போய வாய வச்சுக்கிட்டு. அச்சுவா எந்தா சேட்டா
கேட்டனாவது பாட்டனாவது எப்பவும் போல ஏணி எடுத்து போட்டு பயிலுக்கு கறி போடு, சரி இட்லிக்கு அரிசி ஊறு, முதல்ல அதை அரை, வடைக்கு பருப்பு இருக்குது அதையும் அரை, சட்னிக்கு தேங்காய் அதையும் அரை. எந்த இது அரை அரையும் ஞாபகம் தானே அரைக்கணும். இത്രയും ദിവസം നിങ്ങൾ അരച്ചിട്ട് അവർക്ക് മറവനായി. ഇനി ഞാൻ അരയ്ക്കാൻ പോകും. டேய் அச்சுதா, கண்ணா பின்னான்னு கற்பனை பண்ணிட்டு அரைக்காத. அந்த அம்மாவுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுதான். ஒண்ணு உன் ஜென்மம் பூரா அந்த பெரிய ஆட்டுக்கல் தான். முதல்ல அதை போய் அரைப்போ. மதி எந்த வடைக்கும் அரைக்கின்றது? மசாலா வடைக்கும் மெது வடைக்கும். முதல்ல அரைடா, சுட்டதுக்கு பிறகு நாம வைக்கிறதானடா பேரு. ஏன்பா உங்க வீட்டுல கோவம்னா ஊரை விட்டே வந்துடுறதா? எங்க வீடுலாம் இல்ல. சித்தப்பா என்னப்பா நல்ல ஆளை பார்த்து கேட்டப்பா. ஏன்பா இவன் வழியோட போற வாய்க்கா இல்லப்பா, காது போன போக்குல போற காட்டாதுப்பா. பக்ரீனுக்கு தத்துவங்களா ஒதுக்குறாப்புல இருக்கு. ஏன் பாலை நல்லா காய்ச்சி உறவு ஊத்துனா தயிராயிடுப்பா, தயிராயிடும். தத்துவம்ப்பா, நான் பேசப்படாதா? எல்லாரும் பேசுறாங்க. பக்கிரே நீ தத்துவம் பேசு, ஆனா அப்படி தனியா உட்கார்ந்து பேசு. நான் ஒரு இவன் வந்த வேலையை விட்டுவிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. இந்த உங்க அண்ணி இந்த துணி மூட்டையை ஒரு வட்டம் கொடுக்க சொன்னாங்க. உன்னை பத்தி அவங்க என்ன வருத்தப்படுறாங்க தெரியுமா? போன ஜென்மத்துல அவங்க எனக்கு தாயா இருந்திருப்பாங்க. அதான் விட்ட குறை தொட்ட குறை. வீரபத்ரா, நான் உனக்கு தினமும் சாப்பாடு கூட கொடுக்கட்டுமா? வேண்டாம் ரத்னம், நண்பர்களுக்கு நான் உபகாரமா இருப்பேனே தவிர உபத்திரமா இருக்கவே மாட்டேன். இவன் ஒரு இவன்டா. வீரபத்ரனா என்ன அர்த்தம் தெரியுமா? மறுபடியும் தத்துவமா? தத்துவம் இல்லடா, வீரபத்ரனா வீம்பு பிடிச்சவன் அர்த்தம். அதுலப்பா உழைச்சு சாப்பிடுறது அழகு. உழைப்பா, வயக்காட்டுல வேலையே இல்லைன்னு பண்ணையாரே சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனா வயல்காடே இல்லைம்பாரு. டேய், உழைக்கணுங்கிற ஆளுநர் முக்கியம், என்ன வேலை செய்யணுங்கிறது முக்கியம் இல்ல. ஏண்டா கூலியில செய்ய போறியா? ஆமா, ஏண்டா தினக்கூலிக்கு கல்லு மண்ணா சமக்கண்டா? எந்த வேலையா இருந்தா யாரையும் ஏமாத்துக்கணும் அவ்வளவுதானே. பண்ணையார் காலையில சர்க்கார் ரோடு. எனக்கு பசிக்கலமா, மத்தியானம் எதையும் சொல்லுங்க. இப்படியே ஒவ்வொரு வேலை சொல்ல எப்படி மனசு சரியா இருந்தா அந்த வயிறு பசிக்கும். என்னமோ போ. சொன்ன கேட்டீங்களா? எப்ப உங்க தம்பி வீட்டை விட்டு போச்சு, அதுல இருந்து வீடு வீடா இல்லைங்க. அவன் இருக்கும்போது மட்டும் ரொம்ப வாழ்ந்துச்சு. என்னங்க சாப்பிடாம எலி மூடிட்டீங்க? ஆமா, சாப்பாடு. அவனுக்கு மட்டும் பத்திரனை பத்தி கவலை இல்லைன்னு நினைக்கிறியா? என்னடி செய்யறது? என் புள்ள பசி தாங்க மாட்டான். வீட்டுக்குள்ள வந்த உடனே அம்மா பசிக்குதே, அம்மா பசிக்குதேன்னு என் முகத்தையே பாப்பா. இப்ப எங்க அலையிறானோ, என்ன செய்யறானோ? என்னடி சரோஜா, வாங்கம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, உள்ள வாங்கம்மா. எங்கடி உன் புருஷன்? கூப்பிடுறியே, ஏன் பிச்சை? அதான் கூப்பிட்டீங்களா? அம்மா வந்திருக்கு. அடே வாங்கம்மா. பத்தன் இப்ப எங்க? அவன் தான் ஊர் கோடியில இருக்க மண்டபத்துல இருக்கிறானே. ஊர் சங்காட்டமே வேண்டான்னு வேணா ஒதுங்கிட்டான். தெரியா? சரி. ஐயோ, வீரபத்திரம் இருக்கிற இடத்த சொல்லிட்டு இந்த பொண்ணு வேற போகுது. என்ன நடக்குமோ? அத்தை, நான் ஒரு மகையன். எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சுதான் பொண்ணு கொடுத்தீங்களா? அச்சோதா துர்கா, ஏன் இங்க வந்த? வந்த உடனே ஏன் வந்தேன்னு கேட்கணுமா? எத்தனை பாக்கு தட்சணை எல்லாம் வச்சு மரியாதை பண்ணிட்டு அப்புறம் கேட்கிறேன். திருச்சி பேசலாம் மாட்டியா? அடாடா, என் மேல ரொம்ப அக்கறை காட்டுறாப்புல இருக்கு. உங்க அப்பா உன்னை அனுப்பி என்ன சரி கட்ட சொன்னானா? பாரு, நீ இப்படி பேசினா எனக்கு கோவம் வரும். உனக்கு எங்க அப்பா மேல கோவம் இருந்தா அவர்கிட்ட போய் சண்டை போடு. ஏன் என்கிட்ட மறுக்கிற? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? பத்ரா, இப்போ நான் ஏன் வந்தேன்னா, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நீ பணக்காரர்கிட்ட சேர்ந்தவன், நான் பாட்டாளர்கிட்ட சேர்ந்தவன். நீ நானும் எண்ணெயும் சேக்காய் மாதிரி. அட, நான் என்னமோ இங்க இருக்க வந்த மாதிரி பேசுறிய? உன் மேலே கோல் மூட்டினது நான் இல்ல, எங்க அப்பா செஞ்ச தப்புன்னு சொல்லிட்டு போக வந்தேன். சொல்லிட்டேன்ல. நான் போயிடுமா? நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். நீ என்ன செய்வ? இங்கதான் இருப்பேன். இரு, மகாராணி மாதிரி இங்கே இரு. இது என்ன இப்ப பாட்டை கட்டி வச்சு மண்டபமா? நான் வேற எங்காவது போறேன். நான் போறேன். பார்த்து போ, பாம்பு தேர் ஏதாச்சும் பிடுங்கி தொலைக்கி போகும்.
இது ஆச்சரியமா இருக்குது. அது இறங்கி போறது. இந்தாமா 10 காசு முறுக்கு கொடு. ஐயோ பன்னியார் பண்ண ஏன் வர்றீங்க? பன்னியார் பண்ண வருதுப்பா. வருத்தமே வந்தா என்ன? அதானே என்ன கண்டோடனே எல்லாரும் ஏன் ஓடணும்? செதுர்கை மாதிரி நான் என்ன பேயா பிசாசா? பொண்ணுதானே? ஒண்ணுமா? பொண்ணு இல்லாம பின்னவா? ஏய் முறுக்கு மசாலோட எல்லாரும் கொடு. வீட்டுல வந்து காசு வாங்கிக்கோ. சாப்பிடுங்கடி. ஆனா பெருசா கொடுத்துட்டா. முறுக்கு மசாலோட பார்க்க பூரா போகுது. அம்மா நீங்களா? வாங்கம்மா உள்ள வாங்க. கூப்பிடம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியல. உட்காருமா. வாங்க உட்காருங்க. நீங்க நான் ஒரு பைத்தியக்காரி கீழே உட்கார மாட்டீங்களா? உட்காருங்க உட்காருங்கம்மா உட்காருங்க. ஏன் நான் நிக்கிறேன்? ஐயோ பண்ணையார் நிக்க வச்சு பேசுனியான்னு பத்ரனோட அண்ணன் வந்தா என்ன சண்டை பிடிப்பாருமா? பத்ரன் தான் அப்படி விஸ்வனுமா? ஒண்ணுமா துர்காமா பாதம் எங்க வீட்டுல படணும்னா நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பரவாயில்லையே நீங்க கூட துர்கா பூஜை பண்ணுவீங்களா? மறுபடியும் என்ன சிரிப்பு? ஐயோ தப்புமா. அம்மா நான் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஒரு நாள் கோயில்ல பார்த்தோமா நிலைமை சரியில்லை. ஆமா நிலைமை சரியில்லை. இந்த பக்கமா வந்தேன் சும்மா எட்டி பார்த்தேன். நான் வரேன். அம்மா இல்லைங்கம்மா வந்த உடனே போறீங்களே கொஞ்சம் பால் சாப்பிடுறீங்களா? இங்கேயும் அதான்னா புளிச்சு போச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? ஆஹா பால் புளிச்சு போச்சுங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொன்னா. பத்ரன் நீங்க வரது இல்லையா? இல்லம்மா அன்னைக்கு தெரியும் எங்க அப்பா செஞ்ச தப்புன்னு பத்ரன் கிட்ட சொல்லிட்டேன். அப்படியாம்மா? அதனால பத்ரன் செஞ்சதெல்லாம் சரின்னு அர்த்தம் இல்ல. எது சரி? அம்மா என்ன சொன்னாலும் சரி. அதானே? ஆமா உங்க வார்த்தையை பத்ரன் மீறது இல்லையாமே? அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. பரவாயில்லையே. ஏமா ஏதாவது சொல்லணுமா? ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? என்ன சொல்லணும்? இல்ல பாலு புளிச்சு போச்சுங்கிறது சொல்லணுமா? நீங்க மட்டும் சிரிக்கலாமா? நம்ம ஊரு ரோடு மாதிரி மேடு வெள்ளமா இருக்கு. கோயில் கால் என் முன்னால வந்தது 4 போட்டு தோக்கலாம் பார்த்தேன். அது என்ன தூக்கி உங்களுக்கு ஏஜமா அதெல்லாம் ஏமன குரலுக்கு நாங்க எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஏன் என்ன பண்றது? வேலிதாண்ட பழக்கம் விடலையே. முதலாளி என்னடா குற்றாலம் பண்ண நம்ம சின்னம்மாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. மாப்பிள்ளை பையனும் கூடவே வந்திருக்காங்க. நல்ல நேரம் பார்த்தா வந்திருக்காங்க. கணக்கில் போய் பேசிக்கிட்டு சொல்லு. நான் 2 சொம்பு தண்ணி ஊத்திட்டு வந்துடுறேன். சரிங்க. சுட சுட வெந்நீர் எடுத்து வைடா. லாடு ஏகாம்பரம். அட ஏங்க நீங்க மானத்தை வாங்குறீங்க? அது என்னப்பா லாடு ஏகாம்பரம்? லார்ட் மவுண்ட் பேட்டை நான் கேள்விப்பட்டிருக்கேன். லார்டு ஏகாம்பரம் என்ன? முன்ன இவர் நிறைய நிலம்புலம்லாம் வச்சிருந்தாருப்பா. அப்ப எல்லாரும் இவரை அந்த பெரிய லாடு நாடுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப லாண்டெல்லாம் போயிடுச்சு. லாடு தான் மிச்சம். வெறும் லாடு தம்பி. உள்ள ஒரே நபதுகம் சத்தம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. எங்க ஐயா நேற்று ஒரு சண்டி மாடை புடிச்சு விட்டாரு. அதை அவனை தூக்கி வேலையில போட்டுடுச்சு. உடம்பு வலிக்கிற 2 சொம்பு சுட தண்ணி ஊத்திட்டு வந்ததுனால முடியல. வேற ஒண்ணும் இல்ல. ஐயா கணக்கு நான் ஒண்ணு கேட்கலாம்னு நினைக்கிறேன். தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க? நான் நினைக்கிறதே விட்டுட்டேனே. இந்த ஊருக்குள்ள என்ன கேட்கலான கேள்வியை வாடுங்க. புதுசா கேட்க போறீங்க. உடம்பே மறுத்து போச்சு. கேளுங்க. ஆமா பொண்ணு எப்படி? அழகுல பார்வதி, குணத்துல பத்திரகாளி. இல்லைங்க ஆட்டுக்கு வாழ ஆண்டவன் அளந்துதாங்க வச்சிருக்காங்க. என்னடா ஆடு வாழ்ந்துகிட்டு? ஒண்ணு இல்லைங்க.
ஆட்டுக்கு வாழ ஆண்டவன் தான் படைச்சான். நீயா படைச்ச பெண்ணே? பிரயாணம் எல்லாம் எப்படி? வண்டியில வந்தது, உடம்பெல்லாம் ஒரே வலி. வண்டினால எனக்கும் வலி. நேத்து கதையெல்லாம் விவரமா சொல்லுச்சு கணக்கப்பு. என்ன கணக்கா? சண்டி மாடு வேலி அது வரைக்கும் தான் சொன்னேன். அப்பா ஆமா, இவதான் குத்தாலம் பண்ணு. பையன் SSLC வரைக்கும் படிச்சிருக்கான். வரைக்கும் தானா முடிக்கல? வர்ற மார்ச்ல SSLC முடிச்சிருவாங்க. முயற்சி உடைய ஒரு இகழ்ச்சி அடையா. நீ எனக்கு ஒரே மகன், அதே மாதிரி அவருக்கு அவன் ஒரே பையன். நமக்கு ஏத்த சம்பந்தமா? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாப்பா. பொண்ணை பெற்றவனுக்கு பொறுப்பு இருக்காதாமா? உனக்கு கல்யாண வயசு ஆகலையா? அந்த பையனுக்கு என்னமா குறைச்சல்? என் மனசு பிடிக்கலையாப்பா. அப்படின்னா துர்கா, உன் மனசை நீ வேற யாராவது நினைச்சிருக்கியா? சொல்லுமா. ஓ அப்படியாது. யார் அவன்? சொல்லு, யார் அவன்? வேண்டாம், உங்களுக்கு கோவம் வரும். இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் கல்யாணம் பண்ணி கொடுன்னு கட்டாயப்படுத்தினா நான் பத்திரத்தா கல்யாணம் பண்ணிக்குவேன். எந்த பத்திரம்? வேற எந்த பத்திரன்? ஊருகளை ஒரே பத்திரம் தானே, வீரபத்ரன், விஸ்வனோட தம்பி. துர்கா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியாது? அவன் என் ஜென்ம விரோதி. அந்த பரதேச பையன் அந்த பண்ணையாருக்கு மாப்பிளையா? இது சொல்ல உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும்? உண்மை சொல்ல ஏப்பா பயப்படணும்? அவனை நொண்டியா மடமா கூடா கூடா. அவன் பேச்ச எடுத்த என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். பணமாக்கிறது ஜாக்கிரதை. துர்கா, எங்க வந்த? சும்மா உன்னை தனியா பார்த்து பேசலாம்னு வந்தேன். அப்பா சொன்னாங்க, சும்மா ஒரு பழக்கம். மான கேட்டானே. துர்கா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதம்மா. நான் மாப்பிள்ளை. என்ன? எனக்கு மாப்பிள்ளையா? மூஞ்சியா பாரு. என் மூஞ்சிக்கு என்ன? நல்லா ஐயோ, துர்கா, உன்னை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அப்படியா? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. ஐயோ, போக பிடிக்கும். அறிவிருக்காவா? நான் SSLC 5 வருஷம் தெரியுமா? அறிவில குத்தாரம் பண்ணு. நான் பண்ண இல்ல எங்க அப்பா பண்ணு. போக மாட்டேன். என்ன செய்வ நீ? என்ன செய்வேனா? என்ன செய்வ? என்ன இது? பேய்! இந்த பிசாச பத்தி வச்சுக்கிட்டு தான் இந்த பொண்ணையார் பெரிய பேச்செல்லாம் பேசுறார். என் பொண்ணை இழிவா பேசிட்டு என் வீட்டுல நீங்க இருக்க கூடாது. எவனுக்கே வேணும் உன் வீட்டு சம்பந்தம்? எனக்கு வேண்டாம். வாடா போன். சும்மா விடுங்க. பெரிய சம்பந்தம். மாப்பிள்ளை SSLC 5 வருஷமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் மாப்பிள்ளையா? அவன் தென்னம்பிள்ளை. ரொம்ப நாளா உன் கையால வாடகை வாங்கணும்னு நினைச்சேன். அது இன்னைக்குதான் முடிய போது. கொடு. பிச்சையா கேட்டா? வாடகை கேட்டா? இனிமே நீங்க வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது எனக்கு சொந்தம். கையில சுடுதண்ணி இருக்கு, முகத்தை ஊத்திருவேன். ஏற்கனவே பார்த்த சைக்கிளை இன்னும் அசிங்கமாயிருவேன். வட கிராமத்துல பிறந்த பையல இந்த சொத்து எங்க தாத்தாயும் உனக்கு பிறக்கிற முறை குழந்தைக்கு தான் சொத்துன்னு தாத்தா உயிரிழை வச்சிருக்கிறார். நீ குடியிருக்கிற வீடு அதுவும் எனக்கு தான் சொந்தம். மூட்டை முட்டலாம் கட்டிட்டு வெளியில போ பாத்தியா? அந்த கோழி திருவிழா புத்தி போதா? அவன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். பாத்துக்கிட்டு சுப்பு என்னென்ன பண்ண சொல்றேன்? அதான் கேட்கறானே. ரோசம் பண்ணவனா தான் நாக்க வெட்டுக்குன்னு பிடிக்குவான். நீங்க நான் உங்க அப்ப நான் என் கண்ணு ராஜா அவன் விளையாட்டு பிள்ளை வாடகை என்ன கேட்டா வெட்டு குத்துறாரு. என்ன வெட்டுறா? பின்ன என்ன மட்டும் நீ கட்டி போட்டு பண்ணைய விட்டு அடிக்கல.
பண்ணையார் வீட்டுல நீ வேலைக்கு இருக்கிற வரைக்கும் உனக்கு எனக்கு ஒட்டும் இல்ல உணவும் இல்ல துட்டும் இல்ல குழப்பம் இல்ல போடா வெளியில அப்படின்னு சொல்லிடுவேன். பெத்தாப்ப நான் சரி பேசாம இருக்கிறேன், மரியாதையா போயிரு. வீடு எப்ப காலி பண்ற? பொண்ணு குடுத்து வைக்கணும்ப்பா. எல்லாரும் ஒட்டுக்கா வாங்க, காலி பண்றேன். யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு போர்டு எழுதி தொங்க விடணும். என்னடா நம்ம சின்னம்மா பத்தம் கூட மண்டபத்தில் இருக்காங்க. அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டா நமக்கு தாங்க ஆபத்து. இது என்ன அந்த காலம் மாதிரி நினைக்கிறீங்களா? பாருங்க, நீங்க ஆத்திரப்பட்டு துப்பாக்கியை வச்சு அவனை சொல்றீங்கன்னு வைங்க, அப்புறம் போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, ஜெயில் இருக்கு, அப்புறம் நீங்க பாட்டி கம்பி ஏறணும், நான் பாட்டிக்கு ஊர் ஊரா மயில் கல்ல ஏறணும். அவனை நீங்க சுடக்கூடாதுங்க, முள்ளாலதான் எடுக்கணும். இங்க வாங்க, நான் சொல்றேன், காரை கொடுங்க. தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனை கூப்பிடு.